ஃபீல் பண்ண கபிலேஷ். ஏன்னா ஃபுல் எக்ஸாம் எழுத போற, ஸ்கூல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து நீ ஃபுல்லாவும் உன்னோட எஃபர்ட்டிங் வந்து நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுமே இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் ரொம்பவே பிஸியா தான் இருக்காங்க. எல்லாருமே ஒர்க்கிங் மதர், போத் மதர் அண்ட் ஃபாதர் ரொம்ப ஒர்க்கிங்ல தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் அது சொல்லுங்க மேம். நிறைய பேசணும் சார். நிறைய நிறைய பேசணும். பேசணும். கரெக்ட். ஆமா, நிறைய பேசணும், நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லா எக்ஸாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் இன்வால்வ் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஆஃப்டர் 12th சரி கன்ஃபார்மா ஒரு ஓகே ரைட், இவனால முடியும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சதே தவிர இது 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 வந்து இந்த வயசுல இந்த மாதிரி என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த ஏஜ்ல எதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்? சின்ன வயசுல அவன் ஆல்ரெடி ஸ்கூலுக்கே வந்து 8 hours மேல எங்க அகாடமில டாபிக் முன்னாடியே வந்துரும். அவருக்கு கிளாஸ்ல கொஞ்சம் லேட்டா தான் வரும். சோ அவனுடைய அவங்க மிஸ் கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் கை தூக்கி. ஆமா, நாங்களும் கிளாஸ் கவனிச்சோம். எங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வருது இந்த கிளாஸ் கவனிக்கும். சூப்பர் கபிலேஷ். அண்ட் டியர் வியூவர்ஸ், கபிலேஷோட இந்த எஃபர்ட்டோட ரிசல்ட், ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் எங்க இருந்துச்சுன்னா 263 out of 300 in 2024 exam. நாட் அன் ஈஸி டாஸ்க், நாட் அன் ஈஸி மார்க். ரொம்பவே ஹார்ட் ஒர்க், ரொம்ப டெடிகேஷன், சின்சியாரிட்டி இருந்தா மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். கபிலேஷ், இப்போ கரெக்டா அப்படி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கடகடன்னு அப்படியே நம்ம லாஸ்ட் இயர் ஃபேஸ்க்கு போகலாம். ஸோ அந்த டைம்ல உனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு கபிலேஷ்? இப்போ உனக்கா தோணுச்சா? எப்படி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க ஆரம்பிச்சது கபிலேஷ்? நம்ம இந்த ஒரு டிஃபென்ஸ், ஒரு சயின்ஸ் ஸ்கூல்னு ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்னு ஒன்று சொல்றாங்க, அது ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த பாயிண்ட்ல உனக்கு என்னென்னலாம் யோசிச்சுட்டு இருந்த கபிலேஷ்? அதை பத்தி சொல்லு கபிலேஷ். சார், இந்த சைனிக் ஸ்கூலை பத்தி மதியம் எங்க அப்பா கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து எங்க அப்பா சப்போர்ட் சொன்னாரு, இப்படி சைனிக் ஸ்கூல். நான் தான் கேட்டேன், என்னதுங்கப்பா சைனிக் ஸ்கூலு அப்படின்னாங்க. அப்பா சொன்னாரு, சைனிக் ஸ்கூல்னா இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி ஸ்கூலு, இங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கும் இந்த மாதிரி சொல்லி சைனிக் ஸ்கூல் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் வீடியோ எல்லாம் காமிச்சாரு. அப்ப எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு சார். சூப்பர் சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மொமெண்ட் கேட்ட உடனே ஓகே, உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பை டிஃபால்ட் உனக்குள்ள ஒரு டிஃபென்ஸ், ஒரு ஆஃபீஸரா ஒரு குவாலிட்டியும் இருக்கு. அட் தி சேம் டைம் உனக்கு இந்த டிஃபென்ஸ்ல எந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும் கபிலேஷ்? ஏன்னா ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி 3 கேட்டகரி இருக்கு. உனக்கு எந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும்? நேவி சார். நேவி. வெரி குட் வெரி குட். ஓகே, ஸோ அப்போ இந்த நேவல் ஷிப்ஸ் லான்ச் பம்போ அந்த வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். சரி கபிலேஷ், இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு கிராஜுவலா நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட், கரெக்டா நம்ம கோவிட்லயும் ஆன்லைன் கிளாஸ்னு ஒன்று லேர்ன் பண்ணிட்டு இருந்தோம். எங்கேயுமே ஆன்லைன் கிளாஸ்னு உடனே உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஐயோ திரும்பவும் இந்த மாதிரி ஆன்லைன்ல உட்காரணுமா, சிஸ்டம் முன்னாடி இல்ல போன் முன்னாடி உட்காரணுமா அப்படின்னு உனக்கு கண்டிப்பா தோணுச்சா? இல்ல அதை எப்படி ஓவர் கம் பண்ண? இல்ல சார், எப்போ போல எனக்கு இந்த மாதிரி மறுபடியும் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இருந்தோம் இல்ல சார். இப்போ கூட நார்மலாவே உட்காந்துட்டா சார். ஓகே, நார்மலாவே. ஓகே, ஐ திங்க் இந்த கொஸ்டின் நான் வந்து மேம் கிட்டயுமே கேட்கணும். மேம், நம்ம அகாடமியில வந்து ஒன்லி ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிட்ட உடனே நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா மெஜாரிட்டி இந்த சைனிக் கோச்சிங் வந்து எல்லாரும் ஆஃப்லைன் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அகாடமி ஆன்லைன் சொல்லும்போது நீங்க எப்படி மேம் ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி வந்து நாங்க சைனிக் இதெல்லாம் சர்ச் பண்ணும் பொழுது எங்க சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்தது கருட தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட். அது வந்து ஆன்லைன் சொல்லவும் நாங்க ரொம்ப சந்தோஷம் தான் பட்டோம். ஏன்னா ஓகே, நம்மளால போய் கத்துக்க முடியாது. ஏன்னா ஈவினிங் வராங்க, ஈவினிங் வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்க சென்னைக்குள்ள வேற எதுவும் கிடையாது, போய் வர்றது ரொம்ப சிரமம். அது ஆன்லைனா எனக்கு பெஸ்ட்ன்னு தான் தோணுச்சு. ஆன்லைன் தான் நாங்க ஆக்சுவலி தேடவும் செஞ்சோம். ஆன்லைன் கிடைக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் கருட்ல கிடைக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கருடு தான் ஃபர்ஸ்ட் நாங்க சர்ச் பண்ணும்பொழுது ஆன்லைன் கோச்சிங் ஃபார் சைனிக்னா ஃபர்ஸ்ட் கருடு தான் வந்து நின்னுச்சு எங்களுக்கு. அது வேலூர் அப்படின்னு சொல்லவும் சில வீடியோஸ், உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம் நாங்க. ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருந்தது. அதனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே சார். ஸோ நீங்க தான் வந்து இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா அந்த சைனிக்ல ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டே நீங்க கபிலேஷ்க்கு சொல்லி, ஸோ அந்த எப்படி சார் இந்த ஐடியா சைனிக் கபிலேஷ் வந்து இந்த மாதிரி சைனிக்ல ஜாயின் பண்ணணுன்ற ஐடியா எப்படி சார் கிரியேட் ஆச்சு? ஆக்சுவலா நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் ஹாஸ்டல்ல படிச்சேன். ஓ ஓகே ஓகே ஓகே.
அந்த ஹாஸ்டலோட கரஸ்பாண்டன்ட் வந்து சைனிக்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனாங்க. சைனிக்ல மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. ஸோ என்னோட ஹாஸ்டல் ஸ்டோரிஸ்லாம் நிறைய பப்ளிஷ்ல சொல்லுவேன். அப்ப இருந்து இவன் வந்து ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்பான். நான் பிடிச்ச ஹாஸ்டல் அந்த மாதிரி வந்து கேட்பான். அந்த ஹாஸ்டல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவருக்கு அப்புறம் யாரும் சரியா நடத்த முடியாம வந்து இது பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இல்லையடா அந்த ஹாஸ்டல்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னொன்று எங்களை ஹாஸ்டல்ல அவனை படிக்க வைக்கணுன்ற எண்ணம் இல்லை. ஏன்னா நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம அவனை கைட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம். அப்புறம் சில இதை பத்தி சைனிக்கை பத்தி சொல்லும்போது அப்போ அவன் கேட்டான், கரஸ்பாண்ட் பத்தி இதெல்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லும்போது அப்போ சைனிக்குன்னா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் வந்து இந்த மார்ச் பாஸ்ட், ஸோ இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும்ட்டு இந்த அங்க இருக்கிற ஆக்டிவிட்டிஸை அவனுக்கு காட்டணும்னு சொல்லி வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு இது காட்டினேன். அப்ப இருந்து ரொம்ப பிடிவாதமா நான் ட்ரை பண்றேன், எக்ஸாமாவது நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணா. சரி அப்புறம் தான் சரி ஏதாவது கோச்சிங் இது என்னன்னு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு தெரியும் அங்க சைனிக் சுத்தி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. நமக்கு அந்த மாதிரிலாம் என்ன இருக்குன்னு தெரியல. சரி ஆன்லைன்ல தேடுவோம்னு சொல்லி பார்க்கும்போது உங்க இது வந்தது, கருட் இது வந்தது. அப்போ ஒரு வீடியோ தான் பார்த்த உடனே வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. உடனே இமிடியேட்டா உடனே கால் பண்ணி நைஸ். ஸோ இப்போ கபிலேஷ், இப்போ ஒன்ஸ் நீ அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து ஸ்கூல்லையுமே வந்து ஒரு 8 hours நீ கிட்டத்தட்ட அங்கே ஸ்கூல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ற. திரும்ப ஈவினிங் வந்துட்டு உனக்கு ஹோம் ஒர்க்கு, கிளாஸ் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ரெக்கார்ட் ஒர்க்ஸ் எதாவது இருக்கலாம், ப்ராஜெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 hour வந்து நம்ம சைனிக் கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். கண்டினியூஸா இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது? உனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்குமே கபிலேஷ், எப்படி அதை மேனேஜ் பண்ண அந்த டைம்ல? இல்ல சார், வந்து பெருசா டயர்ட் ஆகல சார். இங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிடுவேன் சார். முடிச்சு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் டைம் இருக்கும். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தம்பி கூட விளையாடுவேன். அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் ஆன்லைன் கிளாஸ்ல உட்காந்து நைட் தூங்குற வரைக்கும் சாப்பிடுற கேப்ல அந்த மாதிரி படிப்பேன் சார். சூப்பர் சூப்பர். ஓகே. எஸ், அப்போ சித்தேஷ் கூட என்ஜாய் பண்ற டைம், அவங்க விளையாடியும் உன்னால எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு, கரெக்ட்? எஸ். அண்ட் சண்டே வேற நம்ம அகாடமியில வந்துட்டு அந்த ஒரு நாள் தான் ஃப்ரீயா எல்லாரும் ரிலாக்ஸா இருக்குன்னா நம்ம அகாடமி அதுவும் விட்டுறது கிடையாது. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு நமக்கு மாக் டெஸ்ட்னு ஒன்று கண்டக்ட் பண்ணிடுறோம். ஸோ அன்னைக்கு உனக்கு கண்டிப்பா தோணிருக்கும், அது வந்து இன்ஃபேக்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கே ஒரு பெரிய ஒரு இம்பாக்டா இருந்திருக்கு. ஏன்னா கண்டிப்பா சண்டே வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனா இருந்திருக்கும், ஒரு கோயில் ஒன்று போகலான்னு நினைப்போம், சரி ஒரு மூவி ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்டா. அன்னைக்கும் வந்து ஃபங்க்ஷன்ல சரி கபிலேஷ் விட்டுட்டு உங்களுக்கு போக முடியாம சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கும். சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா மேம்? அவர் வந்து காலையில இருந்து கேட்பாரு, மார்க் டெஸ்ட் 2 மணிக்கு தான்ப்பா அப்படின்னா காலையில இருந்து கேட்பான் அவன். வந்துருமா இப்ப எழுதிடலாமா, இப்ப எழுதலாமா, ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு மார்க் டெஸ்ட் எழுதுறதுன்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நாங்க 1 year-ஆவே எங்கேயுமே வெளியில அந்த சண்டே டைம்ல வெளியில எங்கேயும் போக மாட்டோம். அது 2 o'clock இருந்தாலும் சரி, 6 o'clock அந்த மார்க் டெஸ்ட் இருந்தாலும் சரி, பினிஷ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாரே தவிர வெளியில ரொம்ப அப்படி போயே ஆகணும், இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பா அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து இந்த எக்ஸாம் எழுதுறதுதான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சோ அது எங்களுக்கு பெருசா தெரியல, வெளியில போகணும் ஏதாவது ஃபங்க்ஷன் அங்க போகணும் அப்படின்றது தெரியல. இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரியே இருந்தது. 2 மணிக்கு மார்க் டெஸ்ட், 6 o'clock ஒரு மார்க் டெஸ்ட், அந்த மாதிரி மாத்தி மாத்தி வரும் பொழுது ரொம்ப இது ஒரு பெரிய ஃபங்க்ஷனா எங்களுக்கு தெரிஞ்சது. சூப்பர் சூப்பர் சார். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? சண்டே நிறைய பிளான் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டே வந்தீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ்? பிளான்ஸே பண்றது இல்ல. எப்ப அகாடமில மாக் டெஸ்ட் ஷெட்யூல்னாலே வேணவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, எங்க ரொம்ப அப்படி ஏதாவது அவசியம் அப்படின்னா நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர் சார்.
கபிலேஷ், இப்போ நம்ம அகாடமில வந்துட்டு ஒன்ஸ் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க. ஒரு ஒரு ஸ்டாஃப்மே டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் அவங்க ஸ்டைல்ல ஒரு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ உனக்கு எப்படி ஒரு ஒரு ஸ்டாஃப் எப்படி அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கிளாஸ்ல நீ கவனிக்கும் சரி, டில் அந்த கோர்ஸ் முடியிற வரைக்கும் எப்படி ஃபீல் பண்ண கபிலேஷ்? ஒரு ஸ்டாஃப் பத்தி குயிக்கா ஒரு ஷார்ட் நோட் சொல்ல முடியுமா? எல்லா சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ஸும் ஆன்லைன் கிளாஸ்ல டீச்சிங் பண்ணும்போது போரே அடிக்காத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சார் ஃபுல்லாக கொண்டு போவாங்க. மேத்ஸ் கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். மேத்ஸ் இன்டெலிஜென்ஸு கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பண்ணா இருக்கும் சார். எஸ் சார். மற்ற சப்ஜெக்டும் ரொம்ப பிடிக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து சப்ஜெக்ட் அந்த ஆன்லைன் கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் போரிங்கே அடிக்காம ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போவாங்க சார். சூப்பர். தேங்க்யூ கபிலேஷ். அண்ட் இப்போ முக்கியமான ஃபேஸே வந்து கரெக்டா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் டைம்ல நம்ம வந்து மாக் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஒன்று வந்துட்டோம். ஆல்பா, பிராவோ, சார்லி அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்குன்னா வந்து நாங்க எங்க சைட்ல பசங்களை பயங்கரமா புழிஞ்சு எடுக்கணுன்ற அளவுக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஒரு பேட்டர்ன் போட்டுட்டோம். பிரேக்கே இருக்காது. நீ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப். ஸோ அது எப்படி ஒரு அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணு கபிலேஷ்? இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் டெஸ்ட் சீரீஸ் வந்து சில டாபிக் மட்டும் வந்து அந்த நாள் டக்குன்னு முடிக்காத மாதிரி ஆயிடுச்சு. ஆகும் சில டைம் எனக்கு. அது வந்து மறுநாள் காலையில பண்ண மார்க் டெஸ்ட் காலையில கூட கொஞ்சம் படிப்பேன் சார். அந்த மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் இந்த ஸ்கூல் ஹோம் ஒர்க்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சொன்ன மாதிரியே ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே டக்குன்னு முடிச்சிருவேன் சார். முடிச்சுட்டு டக்கு இதுதான் டக்குன்னு படிப்பேன். காலைல கொஞ்சம் சீக்கிரமா இருந்துச்சு படிக்க ஆரம்பிச்சிருவேன் சார். எவ்வளவு சீக்கிரமா எழுந்துக்கிற கபிலேஷ்? ஒரு 5 o'clock இருந்துச்சிருவேன் சார். 5 o'clock. ஓகே. அண்ட் எக்ஸாமுக்கு உன்னோட ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த ஸ்டார்டிங்ல இருந்த சண்டே மாக் டெஸ்டும் சரி, லாஸ்ட்ல இருந்த 3 months இருந்த மாக் டெஸ்ட் சீரிஸ், இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு கபிலேஷ்? ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். இந்த டெஸ்ட் சீரீஸ்ல மாக் டெஸ்ட்ல வந்து மிஸ்டேக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் வந்து மறுபடியும் பார்த்தேன் சார். மற்ற மேத்ஸ்னா அந்த சம்ம மறுபடியும் போட்டு பார்ப்பேன். இன்டெலிஜென்ஸ் மேத்ஸ்னா அந்த சம்ஸ் எல்லாம் மறுபடியும் போட்டு பார்ப்பேன். மற்ற ஜிகே, இங்கிலீஷு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து மறுபடியும் படிப்பேன் சார். அந்த மாதிரி மிஸ்டேக் ஆனதெல்லாம். அதனால வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார் எல்லா மாக் டெஸ்ட்லயும். சூப்பர் கபிலேஷ். அண்ட் டியர் வியூவர்ஸ், கபிலேஷோட இந்த எஃபர்ட்டோட ரிசல்ட், ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் எங்க இருந்துச்சுன்னா 263 out of 300 in 2024 exam. நாட் அன் ஈஸி டாஸ்க், நாட் அன் ஈஸி மார்க். ரொம்பவே ஹார்ட் ஒர்க், ரொம்ப டெடிகேஷன், சின்சியாரிட்டி இருந்தா மட்டும்தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். அதோட சாக்ரிஃபைசஸ்ல தான் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் மேக்ஸ்ல ஹி ஸ்கோர்ட் 141 out of 150, which is huge. ஏன்னா 2 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ரொம்ப டஃபா ஃபீல் பண்றது மேக்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ இன்டெலிஜென்ஸ்ல 46 out of 50 அண்ட் மேக்ஸ்ல 141. இது ரெண்டுத்தையுமே பூஸ்ட் பண்ணி அதனாலதான் இன்னைக்கு சயின்ஸ் ஸ்கூல்ல அவர் ஜாயின் பண்ணிருக்காரு. ஸோ அகைன் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். மேம் அண்ட் சார், இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் கபிலேஷ்க்கு நீங்க ப்ராப்பரா த்ரூ அவுட் வந்துட்டு அவனுக்கு எந்த இடத்துலயுமே சிக் ஆகாம பாத்துக்கணும். அவனுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே, ஏன்னா திடீர்னு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இல்ல நம்ம அங்க போற மாதிரி இருக்கலாம், இல்ல ஸ்கூல்ல இருந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு கால் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல எல்லாம் த்ரூ அவுட் நீங்க வந்து அவனுக்கு ஒரு பேரியர் ப்ரொடெக்ஷன் மாதிரி, நீங்க ஒரு எஸ்கார்ட் மாதிரி கூடவே இருந்து அந்த ஜேர்னி அதை பத்தி சொல்லுங்க மேம். அண்ட் சார் அப்புறமா நீங்க சொல்லுங்க. அப்படியே ஜேர்னினா எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் தான் சார். அவ வந்து ஸ்கூல்ல கொடுக்குற அந்த எல்லா ப்ராஜெக்டும் சரி, ஹோம் ஒர்க் எல்லாமே வந்து அவனோட இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஃபினிஷ் பண்ணிடுவாரு. டைம் இல்லையே, நம்ம விளையாடணுமே, இதுக்கு நம்ம டைம் ஒதுக்கலையே அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவனுடைய இன்ட்ரெஸ்ட் இதுல ஜாஸ்தி இருந்ததுனால அவனுக்கு இதுலயே போக்கஸும் இருந்தது. வந்தோன்னா ஹோம் ஒர்க்கை முடிச்சிருவாரு, ப்ராஜெக்ட் இருந்தாலும் ப்ராஜெக்டை முடிச்சிருவாங்க. ஸ்கூல்ல ஒவ்வொரு கிளப் இருக்கும், ஆக்டிவிட்டி கிளப்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணிடுவான். நான் கூட இந்த டைம் வேண்டாம், ஏன்னா இதை பேலன்ஸ் பண்ண முடியாதெல்லாம் சொல்வேன். எதையுமே கேட்க மாட்டாரு, எல்லாத்துலயுமே ஜாயின் பண்ணிடுவாரு. ஜாயின் பண்ணி ப்ராஜெக்டும் முடிச்சு கொடுத்துருவாரு. ஆக்டிவிட்டி கிளப்லயும் அங்கேயும் ஃபர்ஸ்ட் வர்றது, கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட், மெரிட் ஸ்காலர். இங்கேயும் 10 ரேங்க் உள்ள வந்துருவாரு. ஆமா, இதையும் பேலன்ஸ் பண்ணிடுவான். சோ அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, ஐயோ நமக்கு இது டைம் பத்தலையே, அதை விட்டுட்டோமே இது விட்டுட்டோமே,
அப்படின்றது இல்ல. அவன் கண்டினியூவா பண்ணிடுவான். தம்பி தான் வந்து அடிக்கடி விளையாட கூப்பிட்டே இருப்பாரு, அதையும் பேலன்ஸ் பண்ணுவான். இது முடிச்சுட்டு ஆன்லைன் கிளாஸ்ல மட்டும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சிட்டு நடுவில் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் அப்படின்னு வரும் இல்லையா, 10 மினிட்ஸ் தம்பி கூட வந்து விளையாடுறது, அந்த மாதிரி பேலன்ஸ். ஆமா, அந்த 10 மினிட்ஸ்ல விளையாடணும், இல்லைன்னா அவர் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாரு. ஆன்லைன் கிளாஸ்க்குள்ள வந்து போவாரு. இல்ல அந்த டிமாண்ட் வந்து சித்தீஷ் கிரியேட் பண்றாரு, கபிலேஷ் கிரியேட் பண்ணல. வந்து விளையாடி ஆகணும் 10 மினிட்ஸ். ஆமா ஆமா ஆமா, அவரு தான் அது. இவனுக்கு நான் ரிலாக்ஸா இருக்கணும்டா, நீ ரொம்பவும் அப்படியே உட்காந்து கண்டிப்பா கண்டிப்பா 10 மினிட்ஸ் பிரேக் வந்து அவர் ரிலாக்ஸேஷன் அவங்க தம்பி தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எல்லாத்துலயுமே பேலன்ஸ் பண்ணிட்டான். சாப்பாடு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த 7 o'clock கிளாஸ், 7:30க்குன்னா 7 o'clock சாப்பிட்டுருவாரு. சீக்கிரம் சாப்பிட்டதுனால கிளாஸ் 9:30 வரைக்கும் இருந்தனாலும் ஒரு எந்துவா அத கிளாஸ் ஃபுல்லா கவனிப்பான். எல்லாம் முடிச்சுட்டு 10-10:30க்கு திரும்ப தூங்கிடுவாங்க. திரும்ப காலைல எந்திரிக்கிறதுனால எல்லாமே ஓரளவு பேலன்ஸ் ஆயிட்டே வந்துச்சு. மத்த எந்த ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. அனாவசியமா நாங்க ஹோட்டல் ஃபுட் அந்த மாதிரி எதுவும் சாப்பிடுறது கிடையாது. அதனால வேற எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு இல்ல, நார்மலா ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. சார், த்ரூஅவுட் இந்த ஜேர்னில இருக்கிற உங்களோட ரோல் சார், ஏன்னா கன்ஃபார்மா ஒரு பேரண்ட்ஸோட சப்போர்ட், அப்பா அம்மாவோட மெயின் சப்போர்ட்னாலதான் அவனுக்கு கான்பிடண்டா சரி நம்ம படிச்சா மட்டும் போதும், அந்த ஃபோக்கஸ் ஸ்டடி ஏரியால மட்டும் நம்ம பாத்துக்கலாம், மற்றது எல்லாமே அப்பா அம்மா அந்த சாலிட் கான்பிடன்ஸ் அவனுக்கு இருந்ததுனால தான் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ எஸ் சார், அதை பத்தி சொல்லுங்க சார். ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃபர்ட் எல்லாமே வந்து அவனோட இதுதான் சார். நாங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன கைடன்ஸ் அண்ட் டிப்ஸ் மட்டும் நான் சொல்லுவேன். எஸ் சார். அவனோட ப்ரொடக்டிவ் டைமை வந்து அனலைஸ் பண்ணி அதில் வந்து நிறைய எஃபர்ட் எடு. ஸோ ரொம்ப ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அதிக நேரம் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். அவனுக்குன்னு சில டைம் இருக்கும், அவனுக்குன்னு சில டைம் இருக்கும். அந்த டைமில் அதிகமான அது அந்த ப்ரொடக்டிவ் ஹவரை வந்து கண்டுபிடின்னு சொல்லி இல்லை. அதிகம் மற்ற டைமில் வந்து ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. மற்ற டைம் வந்து சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணு. அது நான் வந்துட்டு சொல்றது எல்லாமே வந்து அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு மேத்ஸ்ல ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ அதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணு. அந்த அந்த ஸ்டோரி என்னங்க நல்லா புரிஞ்சுட்டா அப்புறம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்படி அப்பப்போ ஏதாவது ஒரு இது சொல்லிட்டே இருக்கும். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அதான் அவனோட இது. நான் நிறைய கேட்பேன், நிறைய பேசுவான். அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட் வந்து ஜென்ரலா நிறைய பேசுவான். நான் பாக்குற வீடியோஸ்ல வந்து அதாவது அந்த குழந்தைக்கான அந்த இதுவும் இருக்கும். அதே மாதிரி நான் பாக்குற சில விஷயங்களும் நிறைய வந்து பார்ப்பேன். நான் சில இந்த இதெல்லாம் ஜென்ரலா அதாவது சில இதெல்லாம் நிறைய பார்ப்பேன். அது அப்புறம் மொசாடு பத்தி சீரீஸ் இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது நம்ம இதெல்லாம் பார்ப்பேன். என்னோட அதிகமா பார்ப்பான். நான் சில இதை மிஸ் பண்ணிடுவேன், டைம் இருக்காது, அப்புறம் பார்க்கலாம், அதெல்லாம் பார்ப்பான். அதாவது இந்த சைனிக்குன்ற இந்த இந்த இதுக்கு முன்னாடி இந்த முன்னாடி இருந்தே வந்து நான் பாக்குற எல்லாமே ஹிஸ்டரி சம்பந்தமா நிறைய பார்ப்பேன். இந்த மாதிரி பாலிடிக்ஸ் எதா இருந்தாலும் சரி பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்தே வந்து நியூஸ் என் கூட காலையில பார்ப்பேன். பார்த்துட்டு அங்க நடக்கிற ஈவெண்ட்டை வச்சு இது எந்த கண்ட்ரில நடந்தது, அது எங்க இருக்கு இப்படி கேட்டா இருப்பான். அதுக்காக வீட்டுல பெரிய மேப் வாங்கி வால்ல பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அவனாவே நியூஸ் பார்த்துட்டு போய் இந்த கண்ட்ரி தானே அப்படிமா கொஞ்ச நாள் தான் கேட்பான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கே எந்தெந்த கண்ட்ரி எங்க இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து கேட்கறது அவனா பாத்துக்கிறது. இந்தியா மேப் ஒண்ணு பெருசா இருக்கு, ஸோ அதுலயும் நிறைய பிளேசஸ் பார்ப்போம். இந்த மாதிரி அதாவது எங்களோட கைடன்ஸ் ஓரளவு இருந்தாலும் மெயினா அவனே வந்து அவனை ஷேப் பண்ணிக்கிட்டான்னா சொல்லலாம். சார் ஆக்சுவலா நீங்க ரொம்ப ஹம்பிளா, மேம் நீங்க ரொம்ப ஹம்பிளா சொல்லிட்டீங்க. பட் ஆனா இதுதான் நான் ஆக்சுவலா எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு இந்த மாடர்ன் இந்த இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் இருக்கிற பேரண்டிங் வந்து ஃபீல் பண்ண கப்ளீஷ். ஏன்னா ஃபுல் எக்ஸாம் எழுத போற ஸ்கூல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து நீ ஃபுல்லாவும் உன்னோட எஃபர்ட் ஃபுல் எஃபர்ட்டும் கொடுத்தாகணும். நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுமே இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் ரொம்பவே பிஸியா தான் இருக்காங்க. எல்லாருமே ஒர்க்கிங் போத் மதர் அண்ட் ஃபாதர் ரொம்ப ஒர்க்கிங்ல தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதும் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. சரி, ஒரு கோச்சிங் அகாடமி இல்ல ஒரு ஸ்கூல் இல்ல ஜாயின் பண்ணிட்டு அவனே கொண்டு வந்துருவாங்க,
நம்மளோட இன்வால்மெண்ட் அவ்வளோ இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னோட ஒரே விஷயம் எங்களுடைய அகாடமியோட ரெக்வஸ்ட், அந்த என்னதான் அகாடமி போனாலும் சரி, இல்ல ஸ்கூல் அவங்க என்னதான் பெஸ்ட் கொடுத்தாலும் சரி, எண்ட் ஆஃப் த டே அந்த பேரண்டோட டச்ன்னு ஒண்ணு இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஓகே எஸ் நம்மளால இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிட்டே இருக்க முடியும், நம்மளோட லைஃப் பார்த்து வந்து நம்மளோட ஃப்ரீ வில்ல என்னன்னாலும் நம்ம சூஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் நீங்க சொல்லும் போதுமே எனக்கு ரிலேட் பண்ண முடியுது. ஸோ சார் அண்ட் மேம், இப்போ அடுத்த ஜென்ரேஷன் சரி, இப்போ பிரசன்ட் ஜென்ரேஷனுக்கு பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, ஸோ உங்களோட அட்வைஸ், ஒரு கிட் வந்து இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஸ்கூல்ல போகணும்ன்ற அதை தாண்டி எப்படி எல்லாம் ஒரு கிட்டை வந்து ஷேப் பண்ணி அவனோட ஃப்ரீ வில்ல கொண்டு வர முடியும், அது சொல்லுங்க மேம். நிறைய பேசணும் சார், நிறைய பேசணும். கரெக்ட். நிறைய பேசணும், நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்களுடைய தாட் என்ன, அவங்க இதை பத்தில என்ன நினைக்கிறாங்க, அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் இது, ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கிட்ட நிறைய பேசணும். இது ரெண்டு மட்டுமே இருந்தாலுமே போதும். மேக்சிமம் அந்த குழந்தைய வந்து மேக்சிமம் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, பெஸ்ட் இதுதான். எஸ் சார். ஸோ சார், உங்களோட அட்வைஸ் ஒரு இந்த பார்த்துட்டு இருக்க ஒரு பேரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ரெண்டு பேருமே பேசிட்டு கன்ஃபார்ம் பேசுவோம். அப்புறம் வந்து அரசியல் கூட பேசுவோம் சார் நாங்க. ஓ சூப்பர் மேம். இப்ப வரைக்கும் ஆரம்பிச்சிட்டோம் நாங்க. மேம் வெரி குட் மேம். சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் மேம். ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது சைல்டுக்கு வீட்டுல பேசவே மாட்டாங்க. கேட்டா வந்து உனக்கு எதுக்கு அரசியல், அதெல்லாம் நாங்க பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் எங்க ஃபேமிலில இருக்கும்போது அப்படிதான், அது இன்வால்வே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நாங்களா அதை பில்ட் பண்ணி எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பேசி அது வீட்லயே பேசும்போது வந்து அவனுக்கு இன்னும், அதுவும் இந்த ஏஜ்ல அவனுக்கு ஒரு 10-12 இயர்ஸ்லயே தெரியும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சித்தீஷ்லாம் வந்து நாளைக்கு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் வியூல இருப்பான்னு நினைக்கிறேன் அவனுக்கு இந்த வயசுலயே தெரியும் போது. அவருக்கு வந்து ரொம்ப ஆக்டிவிஸ்ட் மாதிரி தான், யாருக்கு எதுனாலும் போய் ஹெல்ப் பண்றது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் மேம் அப்படி இன்னொரு லேயர் மேம் அண்ட் சார், இப்போ என்னன்னா வந்து ஸோ இந்த பேரண்டிங்ல அப்படியே அடிஷனல் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றதும் ஃபேக்டரா இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லா ஃபியூச்சர் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ஃபியூச்சர் எல்லா எக்ஸாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் இன்வால்வ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஆஃப்டர் 12th சரி கன்ஃபார்மா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான். அண்ட் ஒரு யூஜி கிராஜுவேட் எந்த ஒரு டிகிரி முடிச்சாலுமே காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தால் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ல போக முடியும். வெதர் இட் சிவில் சர்வீஸும் சரி, டிஃபென்ஸ் சர்வீஸும் சரி, எனி ஃபீல்டுமே. ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சின்ன வயசுலேயே கொண்டு வரணுன்ற ஐடியா எப்படி உங்களுக்கு அது பிளஸ் அது கரெக்டா இருக்கும்னு நீங்க தோணுச்சுங்களா மேம் சார்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்டு தான் படிக்கிறான், இவன் எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவான் அப்படின்னு நினைச்சாங்க. அதான் அகாடமி இதுல ஜாயின் பண்ணோன்னே எனக்கு அந்த பயம் மேக்சிமம் குறைஞ்சிருச்சு. ஓகே ரைட், ஒன்னும் அது கிடையாது அப்படின்ற மாதிரி. உங்க சைட்ல பயங்கர எஃபெக்ட் போட்டு பண்ணிருக்கீங்க. அது இவர் கவனிச்சு இவனும் அதுக்கேத்த மாதிரி எல்லாமே நீங்க சொல்ற அட்வைஸ்ல இருந்து எல்லாமே வந்து இவன் கவனிச்சு இவன் பண்ணதுனால எங்களுக்கு அது ரொம்ப பெருசா தெரியல. ஓகே ரைட், இவனால முடியும் அப்படின்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சதே தவிர இது வந்து இந்த வயசுல இந்த மாதிரி இது வேணுமா அப்படின்றது எங்களுக்கு தோணல. ஏன்னா அதுக்கான கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கு, அந்த மாதிரி பண்ணா. அதனால ஓகே ரைட், நம்மளும் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. ஏன்னா அது வந்து அவனுடைய ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இல்லையா. நம்ம ஃபோர்ஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் ரிசல்ட் வந்து நமக்கு 0 தான் கிடைக்கும். ஃபோர்ஸ் பண்ணாம அவனோட இன்ட்ரெஸ்ட்ல வந்ததுனால ஓகே காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது நார்மல் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சார் ஸோ ஏன்னா இப்போ நிறைய பேர் பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த ஏஜ்ல எதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம், சின்ன வயசுல அவன் ஆல்ரெடி ஸ்கூலுக்கே வந்து 8 hours மேல ஸ்பெண்ட் பண்றான். அவனுக்கு அந்த டைம்ல வந்து இப்போதைக்கு அவன் ஜஸ்ட் ரிலாக்ஸ்டா படிக்கட்டும். ஒரு 10th 12th கிட்ட வரும்போது எப்படி இருந்தாலும் ஸ்கூல்ல போர்டு எக்ஸாம் வரும்போது அந்த டைம்ல காம்படிட்டிவ் எக்ஸாம், அப்போ அந்த நீட் ஜேஇ கோச்சிங் அதெல்லாம் அப்போ கூட பாத்துக்கலாம், ஒரு NDA கோச்சிங் கூட அப்போ பாத்துக்கலாம். ஸோ இந்த ஏஜ்லயே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா சார்? அது ரொம்ப நெசசரியா இருக்குமா? அது சில இடங்கள் வந்து அது கட்டாயமா ஆயிடுது இல்லையா? அப்போ அவங்களோட ரிக்யூர்மெண்ட்னு பார்த்தோம்னா சைனிக் வந்து அவங்க ரொம்ப ஹை மார்க்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்க ஒரு ஆவரேஜா தான் அவங்களோட ரெக்யர்மெண்ட் வச்சிருக்காங்க. நிறைய பேர் அதை கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து அப்ப அது காம்படிட்டிவா மாறி அப்படிதான் வந்து இவனுக்கு நான் நிறைய சொல்றது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு டாஸ்கா தான் எடுத்துக்கணும்.
ஸோ வந்து அந்த மார்க்கு அதுக்கு முன்னாடியுமே அவனுக்கு வந்து எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு கான்ட்ராஸ்டா இருந்ததுன்னா இது வரைக்கும் அவன்கிட்ட சொன்னது வந்து மார்க்கை விட வந்து நமக்கு நாலேஜ் தான் முக்கியம். அப்படியே அவனை ஆரம்பத்துல இருந்து அவனை வழி நடத்திட்டு திடீர்னு வந்து மார்க் நிறைய வேணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு இது சொல்ல முடியல. அப்ப வந்து இது வந்து ஒரு டாஸ்க் மாதிரி லேர்ன் பண்றதா ரொம்ப முக்கியம். இது வந்து நீயே வந்து பரிசோதிச்சுக்கிற அந்த மாதிரிதான் வந்து எடுத்துக்கணும். இது ஒன் ஆஃப் யுவர் டாஸ்க் அப்படின்னு சொல்லி அப்படிதான் நாங்க இது பண்ணோம். ஸோ சொல்ல போனா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து அது கம்ப்ளீட்டிவா மாறிடுது. அதுதான். எஸ் சார். கபிலேஷ், ஸோ உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் அட் டைம் ஒரு சிங்கிள் பேப்பர்ல எழுதும்போது அந்த ப்ரெஷர் பிளஸ் இப்போ அப்பாவை சொல்லிட்டு இருந்த மாதிரி, ஏன்னா கன்ஃபார்மா நீ என்னதான் அவ்வளோ நாலேஜபிளா இருந்தாலுமே எண்ட் ஆஃப் த டே மார்க்ன்றது ஒரு ஃபேக்டர் பார்க்க போறாங்க. கபிலேஷ் இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரா, நம்மளோட அகாடமி மார்க் டெஸ்ட்ல இருந்து சரி, சைனிக்லேயோட எக்ஸாம் ரிசல்ட்டும் சரி. ஸோ உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் எழுதும்போது அது எப்படி ஃபீல் ஆச்சு? அண்ட் இந்த ப்ரெஷர், இந்த மார்க் எடுத்தே ஆகணும், அந்த ப்ரெஷர் எப்படி இருந்துச்சு, இல்ல அந்த அப்ரோச் எப்படி ஹேண்டில் பண்ண? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் சைனிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தோம் சார். அதை பார்த்து வந்து ஜிகே எல்லாம் வந்து கொஞ்சம் தெரியுதான்லாம் சும்மா பார்த்தோம். அது எனக்கு ஓரளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சுது. அதுல கொஸ்டின் நிறைய இருந்துச்சு, ஆனா எல்லாமே வந்து ஆப்ஷன் எம்சிக்யூ தான் இருக்கும் போது எப்படியா இருந்தாலும் நம்ம எழுதிடலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு சார். அதாவது இது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு சார். சூப்பர் சூப்பர். மார்க் எடுத்தே அவங்க கட்டாயம் இருக்கும்போது நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையும் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் பண்ணோம் சார். அப்பப்போ வந்து மார்க் கம்மியாகும் போதோ அந்த இடத்துல எல்லாம் உன்னை எப்படி மோட்டிவேட் பண்ணிக்க கபிலேஷ்? இப்போ நம்ம மார்க் டெஸ்ட் சீரீஸ்ல எல்லாம் ஸோ உனக்கு என்னதான் வருது கூட அவ்வளோ சப்போர்ட் இருந்தாலுமே செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வில் பவர்னு ஒன்று கன்ஃபார்மா இருந்தா மட்டும்தான் உன்னால ரொம்ப ஷைன் ஆக முடிஞ்சது. ஸோ அது எப்படி உனக்கு எப்படி நீ உன்னையே கன்வின்ஸ் பண்ணிப்ப? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு ஒரு மார்க் டெஸ்ட் கம்மியாயிடுச்சு, ஸோ எப்படி நீ ஹேண்டில் பண்ணி அடுத்த மார்க் டெஸ்ட் நீ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண? நிறைய தடவை சில மார்க் டெஸ்ட் எல்லாம் கம்மியா இருக்கு சார். அந்த நேரத்துலாம் வந்து மிஸ்டேக் ஆனதெல்லாம் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிப்பேன் சார். இப்ப மிஸ்டேக் லேர்ன் பண்ணிட்டோம்னா அடுத்த மார்க் டெஸ்ட்ல வந்து அதே மாதிரி வந்துச்சுன்னா அதை மிஸ்டேக் பண்ண மாட்டோம். அதான் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணிட்டேன் சார். சூப்பர் சூப்பர். அந்த டைம்ல எல்லாம் நீ வந்துட்டு அந்த லோ ஸ்கோர்ஸ் இருக்கும்போது அப்பா அம்மா எப்படி நார்மலா ஃபேஸ் பண்ண முடிஞ்சதா, இல்ல எப்படி நீ ரியாக்ட் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல? ஐயோ இவங்க திட்டுவாங்களா அப்படின்லாம் நீ யோசிச்சுட்டு இருக்கேன் அவனுக்குள்ள? பெருசா திட்ட மாட்டாங்க சார். கொஞ்சம் கம்மியாச்சுன்னா வந்து பரவாயில்ல, அடுத்த தடவை கொஞ்சம் நல்லா எடுக்க ட்ரை பண்ணி தான் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே. அண்ட் முக்கியமான டாஸ்க் ஃபைனல் டே, அதாவது இந்த எக்ஸாம் டே அன்னைக்கு உன்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு கபிலேஷ்? ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு எக்ஸாம் டே உன் மைண்டுக்குள்ள எப்படி இருந்துச்சு? எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தவொடனே உனக்கு எப்படி இருந்துச்சு? எக்ஸாம் டே வந்து நான் வந்து எக்ஸாம் டே அன்னைக்கு காலையில வந்து எப்பவும் தான் சார் ஃபீல் பண்ணேன். இன்னைக்கு நம்ம இதனால வெயிட் பண்ணிருந்த நாள் வந்துருச்சேன்னு கொஞ்சம் ஹாப்பியா தான் சார் இருந்துச்சு. அப்புறம் இந்த எக்ஸாம் எழுதும் போதே வந்து அதெல்லாம் ஈஸியா தான் இருக்கு, நமக்கு இதனால கண்டிப்பா போற அளவுக்கு உள்ள போக முடியும் அப்படின்னு தோணுச்சு சார். எக்ஸாம் முடிச்சுட்டு வரவும் நல்லா ரொம்ப ஹாப்பியாவே தான் சார் இருந்துச்சு. நம்ம நம்ம இதனால ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த எக்ஸாமை வந்து நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம், நல்லாவும் எழுதி முடிச்சிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு சார். சூப்பர் 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 கபிலேஷ். அண்ட் ஆக்சுவலா வந்து ஃபெஸ்ட்ல தான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் கபிலேஷ். ஏன்னா நான் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன், பட் ஏதோ ஒரு பர்சனல் ரீசன்னால சிக்கா அந்த இஷ்யூ என்னன்னா இல்ல சார், ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வந்ததுனால இந்த இயர் வர முடியல. ஓகே 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 ஓகே.
எங்களுக்கு என்னன்னா வந்து லாஸ்ட் இயரோட இந்த இயர் கப்லேஷ் வந்து ரொம்ப பக்காவா ஸ்கோர் பண்ணிட்டே வந்ததுனால எல்லாருமே எக்ஸ்பெக்ட், நாங்களுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தோம். கப்லேஷ் வந்தாருன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், ஓகே ஒரு டஃப் காம்படிட்டர் ஒன்னு இருக்காரு ஆல்ரெடி அப்படின்ட்டு. பட் அதுதான் தட், ஸோ அவரோட ட்ராக் ரெக்கார்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வாட்ச் பண்ணிட்டே இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ கப்லேஷ் ஒரு ஃபைனல் டச்சா உன்னோட ஒரு மோட்டிவேஷனா, ஏன்னா உன்ன மாதிரியே இருக்கிற அடுத்த ஜூனியர் செட் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிற? இந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இந்த எக்ஸாம்லாம் அவாய்ட் பண்ணணும்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. சில பேர் வந்து இந்த எக்ஸாம் இப்ப நீ சொன்ன மாதிரி தான், இந்த எக்ஸாம் ஓகே ட்ரை பண்ணலாம் ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்காங்க. ஸோ உன்னோட அட்வைஸ் கப்லேஷ்? ஒரு இந்த எக்ஸாம் வந்து பார்த்து சிலபஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கவும் வந்து நான் அதை பார்த்தோன்னா ஐயோ முடியாதுன்னு நினைக்காம அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லுவாங்க சார். அடுத்து எக்ஸாம் எழுதி மார்க் ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாச்சுன்னா வந்து அவ்வளோதான் நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்காம அதில் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். தேங்க்யூ கப்லேஷ். அண்ட் ஸ்கூல்ல நம்மளோட ஆன்லைன் கிளாஸும் சரி, நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது அது ஸ்கூல்லயும் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? எஸ் சார், ஸ்கூல்லையும் ஹெல்ப்ஃபுல்லா தான் சார் இருந்துச்சு. இங்க பண்ற இங்க இருக்கிற சிலபஸ் இதெல்லாம் ஸ்கூல் டாபிக்லயும் கொஞ்சம் வரும் சார். அப்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் மிஸ் கேள்வி கேட்கும் போது ஆன்சர்லாம் ஈஸியா பண்ண முடிஞ்சுது. லெசன் நடத்திட்டு இருக்கும் போதே நல்லா ஈஸியா ஆன்சர்லாம் பண்ண முடிஞ்சுச்சு சார். இங்க அகாடமில டாபிக் முன்னாடியே வந்துரும், அவருக்கு கிளாஸ்ல கொஞ்சம் லேட்டா தான் வரும். சோ அவனுடைய அவங்க மிஸ் கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் தான் கை தூக்கி இவர் தான் ஆன்சர் பண்ணுவாரு. எனக்கு ஆல்ரெடி தெரியும் இது அப்படின்றது அவனுடைய இது. அகாடமில எனக்கு நடத்திட்டாங்க அப்படின்னு. கப்லேஷ் அதனால ஒரு வாட்டியும் வந்து உனக்கு அட்வான்ஸா தெரியும் போது உனக்கு அந்த ஃபீல் வந்து ஒரு மாதிரி ஒரு ஜோஷ் ஃபீல், ஒரு ஹாப்பியான ஃபீல் இருந்துச்சு இல்ல கப்லேஷ்? எஸ். அதனால டீச்சர்ஸ், எனக்கு தெரிஞ்ச டீச்சர்ஸ் யாரும் அந்த பர்சனலா எடுத்துட்டு உன்னை டார்கெட்ல எதுவும் பண்ணல இல்லையா? ஏன்னா என்னது நான் எல்லாத்துக்குமே அவன் கை தூக்கிட்டே இருக்கான் அந்த மாதிரி எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல? அந்த மாதிரி எதுவும் பண்ணல சார். எல்லாம் வந்து என்கரேஜ் தான் சார் பண்றாங்க. சூப்பர். வெரி வெரி குட் செட் ஆஃப் டீச்சர்ஸ் உனக்கு கிடைச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலா மேம் அண்ட் சார், ஸோ நம்ம அகாடமி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு இந்த பாத்வேல, ஸோ அதை பத்தியும் ஒரு பிரீஃப் டீடைல் அண்ட் ஃபியூச்சர் பேரண்ட்ஸ்க்கு உங்களோட ஒரு சின்ன டிப் கருட் டிஃபென்ஸ் அகாடமில ஜாயின் பண்றது பத்தியும் சொல்லுங்க. கருட் பத்தி நிறைய சொல்லலாம் சார், ஏன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சைனிக்க கோச்சிங் போகணும் அப்படின்றது இல்ல, நானே சொல்லித்தரேன் எல்லாமே அப்படின்ட்டு நான் முடிவெடுத்தேன் ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன இருந்தாலும் ஒரு கைடன்ஸ் இருந்ததுன்னா அது பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கருட்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே ரைட் இதுதான் கரெக்டான வே அப்படின்றது கரெக்டா தெரிஞ்சு. கருட் உங்களுடைய கோச்சிங் இது எல்லாமே பார்த்துட்டு ஓகே ரைட் இதுதான் நம்ம கரெக்டா வந்திருக்கோம் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கோச்சிங் இஸ் பெஸ்ட். இருக்கிற ஆன்லைன் கோச்சிங்ல கருடு தான் பெஸ்ட், அதையும் நான் சொல்லிடுறேன். எல்லா சப்ஜெக்டும் தியாகு சாரா இருக்கட்டும், கார்த்திகேயன் சாரா இருக்கட்டும், சந்துரு சாரா இருக்கட்டும், சரவணன் சார் நீங்களா இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்டும் நாங்க எல்லாருமே வாட்ச் பண்ணுவோம். ஆக்சுவலி இவர் மட்டும் தான் கேமரால தெரியவாரு, ஆனா சுத்தி நாங்க எல்லாருமே இருப்போம். நாங்க எல்லாருமே இருக்கோம். நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் மேம், எப்பவுமே அவன் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். மேக்ஸ்ல எப்பவுமே क्वेश्चन ஆன்சர் பண்ணனே டக்குனு கண்ணை மேல பாப்போம். சோ எனக்கு தெரியும் நீங்க இருப்பீங்கன்னு. நைஸ் நைஸ் நைஸ். ஆமா, நாங்களும் கிளாஸ் கவனிச்சோம். எங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வருது இந்த கிளாஸ் கவனிக்கும் பொழுது. வாவ் வாவ் சூப்பர் சூப்பர். அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது. எங்கேயுமே அந்த அவன் சொல்ற மாதிரிதான் ஒரு போரிங்கா இருக்கு ஒரு 5 நிமிஷம் இப்படி திரும்புவோம்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருக்கிற மாதிரிதான் எங்களுக்கு இருந்ததே தவிர. அதனால கருட்ல ஜாயின் பண்ணலாம் எல்லாருமே. அதாவது இந்த சைனிக்கு நான் ஜாயின் பண்ண போறேன்னு விருப்பம் உள்ளவங்க எல்லாருமே நான் ரெக்கமெண்ட் பண்றது கருட் டிஃபென்ஸ் அகாடமி தான். கண்டிப்பா. ஆமா, இன்னொன்னு வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். யாரும் ஃபோர்ஸ் பண்ணி யாரும் ஜாயின் பண்ண விட மாட்டாங்க. பட் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், இதுவுமே அவனுடைய இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணி நாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு மார்ச் ஃபர்ஸ்ட் தான் காமிச்சாரு ஆக்சுவலி அவரு. எங்க ஸ்கூல்ல வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த சைனிக் ஸ்கூல்ல எப்படி மார்ச் ஃபர்ஸ்ட் இருக்கு, அங்க வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு அப்படின்னு காமிச்சதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஓகே சைனிக் நம்ம ஜாயின் பண்ணலாம்
ஒரு கோச்சிங் எங்க அப்படின்னு தேடி அதுலயும் எங்களுக்கு எல்லாமே கரெக்டா வந்தது. ஆக்சுவலா எஸ் சார். கம்பம்ன்ற ஊர்ல ஷாரோன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சேன். ஷாரோன் மெட்ரிகுலேஷன் ஷேர் மெட்ரிகுலேஷன். எஸ் சார். அது அந்த கரஸ்பாண்ட் வந்து சைனிக்ல ஒர்க் பண்ணுவார் மிஸ்டர் பாக்கியநாதன், ஓகே ஏஜே ஓகே சார். பாக்கியநாதன். ம். அப்ப அதெல்லாம் சொல்லிட்டு எங்க ஸ்கூல்ல வந்து மார்ச் பாஸ்ட் ஸ்கூல் ரீஓபன் ஆன உடனே ஒரு 1 வீக்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ம். ஸ்போர்ட்ஸ் டே வரைக்கும் வந்து மார்ச் பாஸ்ட் நடக்கும் ம். அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும். ஸோ எங்க ஸ்கூலோட வீடியோவோ எதுவோ இல்லை. ஸோ அதனால வந்து அப்ப சொல்லி அவர் சைனிக்ல ஒர்க் பண்ணாரு. அதனால வந்து அந்த இதை சில இதை நான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டலாம்னு சொல்லி சைனிக் ஸ்கூல் அந்த அங்க இருக்கிற அந்த மார்ச் பாஸ்ட காட்டுறதுக்காக அங்க ஆக்சுவலி இருந்தா செகண்ட் அட்டெம்ப்ட் இவனோடது, அதையும் நான் சொல்லிடுறேன். இது வந்து இவனோட செகண்ட் அட்டெம்ப்ட். எஸ் மேம். நான் வந்து ஆக்சுவலி செகண்ட் அட்டெம்ப்ட் வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா கபிலேஷ் வந்து என்னை மட்டும் கிடையாது, எங்க ஃபேமிலி எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணான். அவன் கன்வின்ஸ் பண்ணான் சூப்பர் செகண்ட் சூப்பர் அட்டெம்ப்ட். சூப்பர். ஆக்சுவலி அவன் கன்வின்ஸ் பண்ண விதம் எப்படின்னா, நீட் எக்ஸாம்லாம் வந்து எழுதுறாங்க. நீட் எக்ஸாம் வந்து 1 year 2 year 3 years 4 years கூட எழுதுறாங்க. நான் 1 year தான் நான் எழுத போறேன். எனக்கு ஏஜ் லிமிட் இருக்கு, 10 to 12 years தான். நான் ஒரு அட்டெம்ப்ட் மட்டும் நான் பண்றேன் அப்படின்னு சொன்னான். சோ இன்கேஸ் இந்த சைனிக்கு இப்ப இந்த டைம்ல ஜாயின் பண்ண முடியல, பட் ஏஜ் இருந்ததுன்னா கண்டிப்பா செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம். அது என்னுடைய இது. ஏன்னா அது வந்து குழந்தைங்களுடைய இன்ட்ரெஸ்ட். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணலாம். அதுல நல்ல மார்க் வாங்கிட்டு நான் செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியும் நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு அவன் நிரூபிச்சிட்டான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து லாஸ்ட் 3 months தான் இருந்தது. அந்த 3 monthsலயுமே எனக்கு கருடு மூலியமா மட்டும்தான் அந்த 200 marks சம்திங் அவன் எடுத்தது. உள்ள போலனாலும் நல்ல மார்க் எடுத்தது கருடுனால மட்டும்தான். அதனால உங்களுக்கு தான் நாங்க ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் கரெக்ட் தான் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு, ஸோ ஒரு சைல்டு நம்மளோட ஓன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு டெடிகேட்டடா ஒரு விஷயத்த வந்து நம்ம அப்பா அம்மா கிட்ட ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது கன்ஃபார்மா அந்த இடத்துல கொடுத்தா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதே கபிலேஷ் ஒரு ரோல் மாடலே செட் பண்ணிருக்காருன்னு நான் சொல்ல முடியும். ஸோ கபிலேஷ் சூப்பர் எக்ஸலன்ட் கபிலேஷ். ஏன்னா அந்த விஷயத்த வந்து உன் ஏஜ்ல வந்து கன்வின்ஸ் பண்றது ஈஸியான டாஸ்கே கிடையாது. கன்ஃபார்மா எல்லாரும் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதையும் மாரி நீ கன்வின்ஸ் பண்ணிருக்க. ஸோ எக்ஸலன்ட் கபிலேஷ். ஸோ நம்ம அகாடமியில சரி ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கும் அண்ட் ஒரு சன் ஒரு டாட்டர் ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்டடா கேட்க வராங்க அப்படின்னா அது பேரண்ட்ஸ் எப்படி அந்த ஏஜ்ல ஹேண்டில் பண்ணணுன்றதும் சொல்லுங்க சார். கோச்சிங் சென்டர்ஸ் பார்க்கும்போது ஆன்லைன் ரொம்ப பெஸ்டா தான் தெரியுது எங்களுக்கு. அதுவும் பர்டிகுலரா கருடோடைய கிளாஸஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நானே ரொம்ப நிறைய அப்பதான் ஈவினிங் தான் வந்திருப்பேன். வந்த உடனே நான் ரெஃப்ரெஷ் கூட பண்ணாம நேரா இவனை வந்து பார்த்துட்டு. சார் நீங்களும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? அப்போ நான் மேம் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணி தான் நினைச்சேன். கரெக்டா நான் ஒரு 7 o'clock கிட்ட சில நாள் சீக்கிரம் வந்துடுவேன். வந்தோடனே நேரா வந்து இவர் தனியா ரூம்ல உட்காந்துருப்பான். வந்து எட்டி பார்த்து கொஞ்ச நேரம் வார்ம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறமா தான் நான் போய் ரெஃப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு வருவேன். வந்து திரும்ப பக்கத்துல தான் உட்காந்துருக்கேன். அதுலதான் நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. நான் அப்படியே கேமரா இவனுக்கு பின்னாடி தான் அப்படியே கிராஸ் பண்ணி போய் பக்கத்துல உட்காருவேன். அவன் கிளாஸ் முடியற வரைக்கும் நான் இருந்திருக்கேன் கூட. ஐயோ அப்ப நிறைய நாள் உங்களுக்கும் டின்னர் டைம் லேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் நிறையவே வந்து கூட வந்து மேத்ஸ் நிறைய பார்ப்பேன். நான் மேத்ஸ்ல வந்து ரொம்ப கொஞ்சம் ஆவரேஜ் தான். இருந்தாலும் வந்து எனக்கு ரீகால் பண்ண மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. மேத்ஸ் கிளாஸ் நான் நிறைய என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ சார். அண்ட் இப்போ ரொம்ப முக்கியமான பர்சன்ட்டு தான் ரொம்ப நேரமா பேச முடியாம போயிடுச்சு. எஸ் சித்தேஷ். ஸோ சித்தேஷ் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு சித்தேஷ்? ஏன்னா எல்லாருமே வந்துட்டு அண்ணா கூட விளையாடணுன்றது உனக்கு கன்ஃபார்மா அதுதான் மெயின் ப்ரையாரிட்டி. அந்த டைம் கூட அவன் வந்து படிச்சுட்டே இருக்கானே, எப்போவார் படிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு கண்டிப்பா தோணிருக்கும் இல்லையா? ஒரு 1/2 hour என் கூட விளையாடுடா, ஏன் படிச்சுட்டே இருக்குன்னு என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா சித்தேஷ்? கேட்கலையா? பரவாயில்லையா? உங்க அண்ணா உன்னை லைக் உங்க கூட விளையாடாம உங்க அண்ணா படிச்சுட்டே இருந்தா பரவாயில்லையா உனக்கு? எக்ஸாம் டைம்ல சொல்றேன். ரொம்ப மிஸ் பண்ணிருப்பல்ல? நான் சொல்றேன் அப்படிதான். அண்ணா கொஞ்ச நேரம் என் கூட வந்து விளையாண்டு அப்புறம் படி,
படிக்க வேணாலும் அந்த கொஞ்ச நேரம் இதுதான் அவருடைய வார்த்தையே. கொஞ்ச நேரம் வந்து என் கூட விளையாண்டுட்டு அப்புறம் படிக்க போ அப்படின்றத அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அந்த பிரேக் டைம்ல எல்லாம் அதனாலதான் கூட விளையாடுறது. சூப்பர் சூப்பர் அவனுமே பயங்கரமா அவர்தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் அரேஞ்ச் பண்றதுல அவர் தான் பண்ணுவாரு. அவங்க அண்ணனுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அவன் சில டைம் சாப்பிட்டுட்டு இருப்பான், முடிக்க போவான், கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லவும் அவர் தான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போவான். அவனுமே பயங்கர சப்போர்ட்டா தான் இருந்தான். சூப்பர் சூப்பர் சித்தேஷ். ஓகே, சோ அவங்க அண்ணாவோட சக்சஸ்ல உனக்கும் ஒரு பெரிய ரோல் இருக்கு. ஏன்னா இந்த ஏஜ்ல, இந்த சின்ன வயசுல நான்லாம் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். பட் ஆனா உனக்கு எவ்வளவு மெச்சூர்டா இருக்க பாரு. வெரி குட் சித்தேஷ். ஸோ உன்னோட ஃபியூச்சருக்கும் வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் கபிலேஷ், இப்போ உன்னோட ஜேர்னி இஸ் கோயிங் டு ஒரு நெக்ஸ்ட் இப்போ ரொம்ப ஒரு பிகர் பாத்துக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை பத்தி ஒரு சின்ன நர்வஸ்னஸ், ஒரு பயம் மாதிரி இருக்கா? அண்ட் மோர் ஓவர் இது ஒரு ஹாஸ்டல் லைஃப் ஸ்டார்ட் பண்ண போற. அப்பா நிறைய ஹாஸ்டல் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு உங்ககிட்ட. ஸோ அதை பத்தி எப்படி ஃபீல் பண்ற? சார் எனக்கு வந்து நர்வஸ் அப்படி எதுவும் இல்லை சார். ஆனா கொஞ்சம் ஆர்வமா இருக்கு சார். ஓ சூப்பர், ஆர்வம் தான் இருக்கு சார். வெரி குட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ கபிலேஷ். ஓகே, ஸோ உள்ள போயிட்டு எது வேணாலும் ஃபேஸ் பண்ற ஒரு இதுல இருக்க. கரெக்ட்? எஸ், என்ன நடந்தாலும் சரி. ஏன்னா கன்ஃபார்மா வந்துட்டு உள்ள போனோடனே சித்தீஷ் உனக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறதோ இல்ல அப்பா அம்மாவோட கேரோ உள்ள கண்டிப்பா மிஸ் ஆகிட்டே இருக்கும். பட் டெஃபினட்டா அது திரும்ப அப்பப்போ நீ ஹாலிடேஸ்ல வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனா அதை நீ ஃபேஸ் பண்ணணும்னு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், கியூரியாசிட்டின்னு சொன்ன இல்லையா? ஸோ அதனால டெஃபினட்டா உன்னால மேனேஜ் பண்ணணும். இந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இப்போ பர்சனலாவே வந்துருச்சு. ஓகே, ஏன்னா என்ன எவ்வளவு ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, உள்ள பொண்ணு லைட்டா கொஞ்சம் ஒரு ஹோம் சிக்னஸ் கிரியேட் ஆயிடும். ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்தே வீட்டுல இருந்து டக்குனு ஹாஸ்டல் இருக்கும். ஸோ அந்த ஃபேக்டர் உனக்கு இருக்காதுன்னு நம்புறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ நீ பார்க்க போறது உங்க கூட ஆல்ரெடி இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அகாடமியோட பேட்ச்மேட்ஸும் நீ மீட் பண்ண போற, சீனியர்ஸும் மீட் பண்ண போற. ஸோ உன்னோட சர்க்கிள் வந்து உனக்கு ரொம்ப புதுசான சர்க்கிள் இல்லை, ஆல்ரெடி பார்த்து அதே சர்க்கிள் மெம்பர்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, அண்ட் ஸோ கபிலேஷ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. சைனிக் ஸ்கூல் டே ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபோன் கால், நாங்கள் எங்களோட அகாடமி டீம் சார்பாக ஒரு விஷயமும் நான் கன்வே பண்ணிடுவோம். ஓகே, எஸ் கபிலேஷ். ஆல் ரைட், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ கபிலேஷ். சித்தேஷ், தேங்க்யூ சித்தேஷ். சித்தேஷ், இந்த டைம்ல விளையாடலாம்னு நினைச்சியா சித்தேஷ்? சித்தேஷ், நீ சைட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எங்க அகாடமி பத்தி எப்படி தோணுச்சு சித்தேஷ்? என்ன இது ஏதோ ஆன்லைன்ல ஏதோ எடுத்துட்டே இருக்காங்க அந்த மாதிரி எனக்கு உனக்கு ஏதோ பர்சனல் ஃபீல் ஆச்சா? ஆக்சுவலி அவர் தான் சொல்லுவாரு. இப்போ லாஸ்ட் டைம் வரும்பொழுது சந்திர சார் கேட்கும் பொழுது அவன் தான் சொன்ன பேரு. நீங்க சந்திர சார் கிடையாது, ஜிகே சார். நீங்க இங்கிலீஷ் சார். இவங்க வந்து நீங்க உங்களை பார்த்து மேக்ஸ் சார், நேம் எல்லாம் தெரியாது. மேக்ஸ் சார், ஜிகே சார், இங்கிலீஷ் சார். அவனும் வாட்ச் பண்ணுவான். சூப்பர் சித்தேஷ். ஓகே, சோ அதை வாட்ச் பண்ணும்போது உனக்கும் கன்ஃபார்மா நீயும் ஆட்டோமேட்டிக்கா நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவேன் நம்புறேன். ஓகே, எஸ், அப்படியே அண்ணாவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. ஹீஸ் ஆன் a very excellent path, right? Okay, all right. Okay ma'am, thank you sir, thank you ma'am. And academy, yes ma'am, please சொல்லுங்க. இல்ல நான் காமனா சொல்றேன். சைனிக் கோர்ஸ் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்க வந்து சைட் பை சைடு அவங்க மெடிக்கலா ஃபிட்டாவும் இருக்க, சைட் பை சைடு அதையும் செக் பண்ணிட்டே வர சொல்லுங்க சார். நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் சொல்றேன். ஏன்னா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணி மெடிக்கல்ல போயிட்டு ரிஜெக்ட் ஆயிடக்கூடாது. அதனால சைட் பை சைட் மெடிக்கலையுமே நம்ம ஃபிட்டா தான் இருக்கும். இன்கேஸ் ஃபிட்ன்றது எல்லாருமே ஃபிட்டு தான், ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துதான் நான் சரி பண்றதுக்கான சான்சஸ் நம்மகிட்ட இருக்கு, டைமிங் இருக்கு. நம்ம எப்படி எக்ஸாம் எப்படி நம்ம பண்றோமோ அதே மாதிரி சைட் பை சைடு நமக்கான அந்த மெடிக்கல் ஃபிட்னஸையும் கொஞ்சம் சேர்த்து பண்ண சொல்லுங்க சார் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு. கண்டிப்பா முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே பண்ணிட்டாங்கன்னா அந்த டைம்ல கண்டிப்பா பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு அந்த மெடிக்கல் 10 days நாங்க போயிட்டு வந்ததுனால நான் என்னுடைய ஃபீல், அந்த 10 days-ம் பேரண்ட்ஸ் உட்காந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஓகே நமக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு அவங்க பசங்க வந்து சொல்றதுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு இல்லைன்றது நமக்கு தெரியும், இருந்தாலும் எதுவும் சொல்லிடுவாங்களோ எதுவும் சொல்லிடுவாங்களோ, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுமோ அப்படின்றது இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா மெடிக்கலையும் அட்டென்ட் பண்ணி போகணும். அப்படின்னா சைட் பை சைடு ஸ்டார்டிங்ல இருந்தே
அவங்க உடம்பையும் கொஞ்சம் நல்லா ஃபிட்டா வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சூப்பர் சூப்பர், கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப இருக்கிற மாடர்ன் டே ஃபுட்ல நிறைய அவுட் சைடு ஹோட்டல் ஃபுட் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஜங்க் ஃபுட்டும் சரி கொஞ்சம் கொஞ்சமா நார்மலைஸ் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. அதுல இந்த மெடிக்கலி ஃபிட் ஹெல்த்தியா வச்சுக்கணும்ன்றது வீட்டுல இருந்தும் சரி, கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அப்பப்போ செக் பண்ணிட்டேவும் இருக்கணும். கரெக்டா தான் நம்ம சன் அண்ட் டாட்டர் கரெக்டா இருக்கு. ரொம்ப நல்ல பாயிண்ட் மேம். எஸ், தேங்க்யூ. மெடிக்கல் டெஸ்ட்ல அவங்க அந்த மெடிக்கல் டெஸ்ட்ல வந்து என்னென்ன கிரைட்டீரியா அவங்க சொல்றாங்க, அது அது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தான். அவங்க வெப்சைட்ல அது மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, பட் மெடிக்கல் டெஸ்ட் பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் இப்போ ஐ பவர்னா எவ்வளவு இருக்கணும், ஸோ இந்த மாதிரி அந்த அந்த அளவு இதெல்லாம் அவங்க முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. நமக்கும் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா வந்து என்னன்னா நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். அதுல என்னென்ன சரி பண்ணிக்க முடியும், அதையும் பாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா சார். எஸ், ஸோ அப்போ கன்ஃபார்ம் கரெக்டா சொல்லிட்டீங்க. ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து, ஐ மீன் இப்போ இந்த மே கிளாஸஸ்ல இருந்தே நாங்க மெடிக்கல் பத்தியும் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கீ ஃபேக்டர்ஸ் எல்லாமே அவங்க அப்ளிகேஷன் டைமும் தாண்டி அதுக்கப்புறம் தான் மென்ஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மெடிக்கல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ உங்க பேட்ச் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் ஒரு ப்ராப்பர் ஐடியா இன்னும் கரெக்டா கைட் பண்ணணும். ஸோ நாங்களுமே எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா ஒரு பேட்ச் வர வர இன்னும் என்னென்னலாம் எங்க சைட்ல இருந்து பெட்டரா இம்ப்ரூவ்மெண்ட் காட்டி இன்னும் பெஸ்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அதுல உங்களோட பாட்டும் பெரிய ரோல் இருக்கு சார். அண்ட் ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கபிலேஷ். கபிலேஷ், உனக்கு ஏதாவது லாஸ்ட் ஏதாச்சும் வேர்ட்ஸ் ஏதாவது சொல்லணுமா? அகாடமி பத்தியோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியோ இல்ல எக்ஸாம் பத்தியோ? கவர்மெண்ட் போஸ்டிங் அகாடமி தான் சார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட் சார். ஜாயின் பண்றதா இருந்தா கருட்லயே பண்ணலாம் சார். எல்லாரும் தேங்க்யூ so much கபிலேஷ். ஃப்ரெண்ட்லியா ஃபீல் பண்ணுங்க சார் இந்த கருட் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே. ஓகே ஆல் ரைட் கபிலேஷ், தேங்க்யூ so much. அண்ட் மேம், தேங்க்யூ so much மேம். தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல இருந்தீங்க. அதுலயுமே எங்களுக்காக ஒரு 40 மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர் சொன்னேன், இழுத்துட்டேன் நானே. ஒரு 1 hour கிட்ட இழுத்துட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் எல்லா பிளான்ஸுமே ப்ராப்பரா ஹெல்த்தியா போகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் எனி டைம் எப்போ வேணாலுமே நீங்க கரு டீமை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன சப்போர்ட், ஈவன் இன்சைட் நீங்க ஸ்கூல் ஜாயின் பண்ணிட்டாலும் கபிலேஷ், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு, நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, அந்த டைம்ல கூட நீங்க டவுட்ஸ் எதுனாலுமே கால் பண்ணலாம். இன்ஃபேக்ட் சாந்தனும் அப்படிதான். எனக்கு சாந்தனும் சரி அபிஷேக்கும் சரி, சார் ஸ்டில் எனக்கு இந்த மேக்ஸ்லயும் சரி ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் வந்து டவுட்டா இருக்கு சார் அப்படின்னா நீங்க தாராளமா எப்போ வேணாலும் நீங்க வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணலாம். ஓகே ரைட். ஒன்ஸ் நீங்க கரு டீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்க, யூ ஆர் பார்ட் ஆஃப் கருட் ஃபேமிலி. ஓகே, அது லைஃப் லாங் அப்படியே தான் இருக்கு. சித்தீஷ், இன்டைரக்டா சித்தீஷ் யூ ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் கருட் ஃபேமிலி தான். ஓகேவா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா கூட பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? ஆல்ரைட் சித்தீஷ். Okay, so that's it for today. Kapilesh signing topper of 2024, scoring unbelievably 263 marks. So our own hard work, sincerity தான் இன்னைக்கு அவர் சயின்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. So dear viewers, okay, Kapilesh ஒரு மாடல் செட் பண்ணிருக்காரு நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. எல்லாருமே அதையும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணலாம், அதை விட பெட்டராகவும் அச்சீவ் பண்ணணும் ட்ரை பண்ணலாம். Okay, so thank you ma'am, thank you sir, thank you Kapilesh, Siddesh. Okay, all right, thank you so much. Thank you sir.